கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட என்னுடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாக கர்த்தர் நமக்கு அருள் செய்தபடினாலே கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், உன்னதமான தேவன். ஆண்டவரே, உடைய சட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவனா இருக்கிறபடினாலே இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும்படியாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தலையின் மேலே உடைய ஆசீர்வாதங்களை நீ பொழிந்தருளும்படியாக செபிக்கிறோம். எல்லா சாத்தானுடைய பிசாசுடைய கட்டுகளை நீர் தைக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த காலங்கள் மாறி போகட்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தேவனுடைய சமூகத்தில் கடந்து போவோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து தேவனுடைய சமூகத்தில் கடந்து போவோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தலை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இங்கே ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கிறோம். ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே கர்த்தர் செய்த எத்தனையோ அற்புதமான காரியங்கள் உண்டு. இங்கே இந்த வேத வசனத்திலே ஆபிரகாமுடைய சில நல்ல அம்சங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தினுடைய முழு நோக்கம் என்ன என்றால், ஆபிரகாமுடைய வீட்டுக்கு 3 புருஷர்கள் வந்தார்கள். இந்த 3 புருஷர்கள் நம்முடைய திருத்துவ தேவனுக்கு தான் அடையாளமா இருக்கிறது. 3 புருஷர்கள் என்றால் தேவ தூதர்கள். 3 என்பது திருத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஒரு தேவனுடைய பிள்ளையை, குடும்பங்களை, ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் திருத்துவ தேவன் அந்த இடத்துல கடந்து வர வேண்டும். திருத்துவ தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், திருத்துவ தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் திருத்துவ தேவனை விசுவாசிக்க வேண்டும். இந்த பூமியிலே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். திருத்துவத்தை விசுவாசிக்காத கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் சுவாசிகளும் கூட இருக்கிறார்கள். திருத்துவத்தை விசுவாசிக்காதவன் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆபிரகாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்த மனிதன் அல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்த மனிதன்.
காலத்திலே ஜீவித்ததானே ஒரு ஆபிரகாமுக்கு சீயோனோ புதிய எருசலேமோ இல்லை. அவர்கள் புதிய வானத்துக்கு தான் போகிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்ததானே அந்த ஆபிரகாமுக்கே திருத்துவத்தை விசுவாசிக்கவும், சீயோனை குறித்ததான தரிசனமும், புதிய எருசலேமை குறித்ததான தரிசனம் இருக்குமானால், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் முகமுகமாய் நம்முடைய மேலே ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியர்களுக்கோ, ஒரு விசுவாசிக்கோ, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கோ எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும்? ஆபிரகாமை காட்டிலும் பெரிய விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது. ரோமர் பத்திரிகையில், ரோமர் புஸ்தகத்திலே ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனனாய் அல்ல, விசுவாசத்திலே பலவானாய் மாற்றப்பட்டான். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம் பலவீனமா இருக்கிறதா, இல்ல உன்னுடைய விசுவாசம் பலமானதா இருக்கிறதா? ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்தாலும் ஆபிரகாம் போக வேண்டிய இடம் புதிய வானம். புதிய வானத்துக்கு மேலாக தான் சீயோன், புதிய எருசலேம். இப்படி இருக்க மணவாட்டி சபைதான் புதிய எருசலேம். ஆனால் ஆபிரகாம் ஒரு சீயோன் உண்டு என்று விசுவாசித்தார். ஆபிரகாம் ஒரு புதிய எருசலேம் உண்டு என்று விசுவாசித்தார். அதனால்தான் ஆபிரகாமுடைய காலத்திலே ஆபிரகாம் வீடு கட்டாமல் கூடாரத்திலே வாசம் பண்ணினான். எதற்கென்றால் கைகளால் கட்டப்படாத ஒரு நகரம் பரலோகத்திலே ஆண்டவர் எனக்காய் கட்டி கொண்டிருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு ஆபிரகாமுடைய வீட்டுக்கு 3 தேவ தூதர்கள், 3 என்பது திருத்துவத்தை காட்டுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். தேவ பிள்ளையே, இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன என்றால், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தெரியும், பிதாவை தெரியும். ஆனால் நீ திருத்துவத்தை விசுவாசிக்கிறாயா? திருத்துவ தேவனை அங்கீகரிக்கிறாயா? திருத்துவ தேவனை குறித்து நீ போதிக்கிறாயா? திருத்துவ தேவனை நீ உன் வாயிலே சொல்லுகிறாயா? எத்தனையோ சபைகளிலே பிதாவை மாத்திரம் அங்கீகரிக்கிறார்கள். எத்தனையோ சபைகளிலே இயேசுவை மாத்திரம் அங்கீகரிக்கிறார்கள், பிதாவை குறித்து சொல்வதில்லை. எத்தனையோ சபைகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவமே இல்லை, அபிஷேகம் இல்லை, வரங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதிக்கிறது கூட இல்லை. எப்படி அந்த சபை கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும்? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்திலே பாருங்கள், இந்த 3 புருஷர்கள் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்தார்கள் என்றால், இந்த ஆபிரகாம் முதலாவது எங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார்? கூடார வாசலிலே, பகலின் உஷ்ண வேளையிலே. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை கூட கூடார வாசலிலே காணப்பட வேண்டும். கூடாரம் என்பது நம்முடைய சரீரம் ஒரு கூடாரம், நம்முடைய தேவனுடைய ஆலயம் ஒரு கூடாரம், உன் சரீரம் ஒரு கூடாரம், உன் குடும்பம் ஒரு கூடாரம். ஆகினால்தான் 15ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே யாருடைய கூடாரத்திலே தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சும் எடுக்காமலும் இருக்கிறவன் தானே. யாருடைய கூடாரத்திலே தங்குவான்? நம்முடைய சரீரம் ஒரு கூடாரம். உன் கூடாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? உன் குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? உங்கள் சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? திருத்துவ தேவனை நீ அங்கீகரிக்கிறாயா? தேவனுடைய பிள்ளைகளே, திருத்துவ தேவனை அங்கீகரிப்பது எப்படி? அதிகாலையில் எழுப்பி பிதாவின் இடத்திலே, பிதாவே என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று ஜெபிக்கிறாயா? அந்த நாள் முழுதும் இயேசுவை அங்கீகரித்து இரத்தத்தினாலே என் பாவங்களை மன்னியும் என்று இயேசுவை அங்கீகரிக்கிறாயா? 3வது, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளெல்லாம் என்னை நடத்த வேண்டும் என்று இப்படி திருத்துவ தேவனை நீ அங்கீகரிக்கிறாயா? உன் ஜெபத்திலே பிதாவையும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசுவையும், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரையும், திருத்துவ தேவனை எப்படி எல்லாம் விசுவாசிக்க வேண்டுமோ அப்படி நீ விசுவாசிக்கிறாயா? ஆபிரகாம் கூடார வாசலிலே, நாம் தான் கூடாரம்.
வாசல் என்பது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மனசாட்சியும் காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான் என்றால் வேதம் சொல்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆபிரகாம் கூடார வாசலிலே உட்கார்ந்திருக்கும் போதுதான் அந்த தேவன் வந்தார், அந்த திருத்துவ தேவன் வந்தார். அவன் கண்ணோக்கி பார்க்கும்பொழுது அவன் தேவனை கண்டான். உன் இருதயம் சுத்தமாயிருந்தால், கூடாரம் என்பது நம்முடைய சரீரம், வாசல் என்பது நம்முடைய இருதயம். ஆகையினால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இதோ வாசற்படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு வாசலை திறந்தால், கதவை திறந்தால், நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன் இருதயம் எப்படி இருக்கிறது? சுத்தமா இருக்கிறதா? உன் வாசல் இருதயத்தை ஆண்டவருக்காக நீ திறக்கிறாயா? இரண்டாவது, அந்த வாசல் என்பது நம்முடைய மனசாட்சி. உன்னுடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது? உன் மனசாட்சியிலே ஒரு நல்ல மனசாட்சி இருக்கிறதா? தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம், சில நல் மனசாட்சி என்கிற விசுவாச கப்பலை சேதப்படுத்தி உன்னுடைய நல் மனசாட்சியை நீ கெடுத்து விசுவாசத்தை இழந்து போயிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, கூடாரம் நம்முடைய சரீரம், வாசல் நம்முடைய இருதயத்தையும் மனசாட்சியையும் காட்டுகிறது. நல்ல மனசாட்சி உள்ள மனிதன், நல்ல இருதயம் உள்ள மனிதன் கூடார வாசலிலே உட்கார வேண்டும். அவனுக்கு ஒரு தைரியம், உட்கார்ந்திருந்தான் என்றால் எனக்கு மனசாட்சி நன்றாக இருக்கிறது, என் இருதயம் சுத்தமா இருக்கிறது, என் ஆண்டவர் வருவார், என் இயேசு வருவார், அவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். இப்படிப்பட்ட மனசாட்சி இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, கூடாரம், வாசல், அதற்கு பிற்பாடு உஷ்ண வேளையிலே, பகலிலே உஷ்ண வேளையிலே, பகல் என்பது கர்த்தருடைய வருகையை காட்டுகிறது. உஷ்ண வேலை என்பது நமக்கு வருகிற சோதனைகள், கஷ்டங்கள், நிந்தைகள் மத்தியிலே நாம் ஆண்டவரை மாத்திரம் கண்ணேர் எடுத்து பார்க்க வேண்டும், நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் உஷ்ண வேளையிலே கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, உஷ்ண வேலை என்பது உனக்கு வருகிற சோதனை, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதனையை சகித்த பின்பு, அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவன் உத்தமன் என்று பெயர் பெறுவான். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் சோதனை வேலையிலே, உன் கஷ்ட வேலையிலே ஆண்டவரை மாற்றி நீ நோக்கி பார்க்கிறாயா? நீ கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் முதலாவது நீ கூடாரமாய் மாற வேண்டும். யார் என்னுடைய கூடாரத்திலே, உன்னுடைய கூடாரத்திலே தங்குவார்? சபையிலே நிலைத்திருக்க வேண்டும், உன் குடும்ப வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் நீ உண்மையான ஆவிக்குரிய கூடாரமாய் மாற வேண்டும். பொய்யான கூடாரமாய் அல்ல, உலக கூடாரமாய் அல்ல, பாவ கூடாரமாய் அல்ல. தேவனுடைய பிள்ளையே, நீ ஆவிக்குரிய கூடாரமாய் மாற வேண்டும். வாசல் இருதயத்தையும் மனசாட்சியை காட்டுகிறது. உன் மனசாட்சியும் நல்ல இருதயத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனசாட்சியை கெடுக்கக்கூடாது, இருதயத்தை கெடுக்கக்கூடாது. உஷ்ண வேலை, நமக்கு வருகிற சோதனைகள், கஷ்டங்கள் மத்தியிலே கர்த்தரை மாத்திரம் பற்றிக் கொள்ள வேண்டும், ஆண்டவரை மாத்திரம் பற்றிக் கொள்ள வேண்டும். இப்படி உஷ்ண வேளையிலே 2ஆம் வசனம் சொல்கிறது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, நம்முடைய கண்களை எல்லா சமயங்களிலும் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அந்த அர்த்தம் என்ன? கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்றால் அந்த கண்கள் தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை வெளிப்படுத்துகிறது. உன் தரிசனம் மங்கி போகக்கூடாது, உன் தரிசனம் அணைந்து போகக்கூடாது, உன் தரிசனம் அந்தகாரமாய் மாறக்கூடாது. அவனுக்கு நல்ல தரிசனம் இருந்தது, ஆபிரகாமுக்கு நல்ல வெளிப்படுத்தல் இருந்தது. ஒரு சீயோன் உண்டு, ஒரு புதிய எருசலேம் உண்டு, ஒரு பரலோகம் உண்டு, அழிந்து போகாத பரலோகத்துக்காக நான் கட்டப்படுகிறேன் என்று. ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளையே, விசுவாசிகள் என்று சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம், ஊழியர்கள் என்று சொல்கிறோம். பரலோகம் போக வேண்டும் என்ற தரிசனம் இல்லாமல் நாம் ஜீவிக்கிறோமே.
பரலோகத்தை மறந்து போகிறோமே, பரலோக தரிசனம் இல்லையே. ஆகினால்தான் ஆதியாகமத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நோவாவினுடைய பேழையிலிருந்து ஒரு புறா விடப்பட்டது. அந்த புறாவினுடைய வாயிலே என்ன கொத்தி கொண்டு வந்தது? ஒலிவ மரத்தினுடைய இளங்கிளை. தேவனுடைய பிள்ளையே, ஒலிவ மரம் என்று சொல்வது கர்த்தருடைய வருகையை காட்டுகிறது. நீ ஒரு நல்ல புறாவாய், நல்ல ஒரு பரிசுத்தவானாய், நல்ல ஒரு நீதிமானாய், நல்ல ஒரு உத்தமனாய், நல்ல மனசாட்சி உள்ளவனாய், நல்ல உண்மையுள்ள மனுஷனாய், பரிசுத்தவானாய் நீ ஜீவிப்பாயானால் உன்னுடைய வாயிலே கர்த்தருடைய வருகை குறித்து மாத்திரம் தான் நீ பேசுவாய். கர்த்தருடைய வருகை குறித்து மாத்திரம் தான் தரிசனம் இருக்கும். அந்த புறாவை போல ஒரு நல்ல தரிசனம் உள்ள ஒரு பரிசுத்தவானாய் நீ சபையின் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் மணவாளனாய் வரப்போகிறார். நாம் மணவாட்டியாய் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய சமயம் வந்து விட்டது. பூமியில் அல்ல, பரலோகத்தை ஏறெடுத்து பாருங்கள். எத்தனையோ ஊழியர்கள் பரலோகத்தை ஏறெடுத்து பார்க்கவில்லை. உலக சம்பந்தமாய் மாம்ச சம்பந்தம் என்ன காரியத்தை தான் ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அழிந்து போகிற காரியத்துக்கு பின்னாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணத்துக்கு பின்னாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்துக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அழிந்து போகிற மாம்ச சுபாவங்களுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்ப்பாய்? தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது உனக்கு நல்ல தரிசனம் இருக்கிறதா? நல்ல பிரகாசம் உள்ள கண்கள் இருக்கிறதா? உன் இருதயத்தின் தரிசனம் எப்படி இருக்கிறது? அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிர் நின்றார்கள். இந்த 3 புருஷர் தான் திருத்துவ தேவன். ஆம், கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. இந்த 3 புருஷராய் திருத்துவ தேவன் மத்திய ஆகாசத்திலே வரப்போகிறார். மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். எப்படி? கர்த்தருடைய வருகை வரும்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 16, 17ஆம் வசனத்திலே இதோ கடைசிய காலம் தொனிக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எப்படி? தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் இயேசு சீயோனில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வருகை மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறது. மத்திய ஆகாயத்திலே திருத்துவ தேவன் வருவார். எப்படி? எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக பிதா மாத்திரம் மத்திய ஆகாசத்தில் வருவார். எதற்கென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வருகை குறித்து எனக்கே தெரியாது எப்பொழுது என்று, பிதாவுக்கு மாத்திரம் தான் தெரியும். பிதா கடைசிய காலம் ஊதுவதற்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு மத்திய ஆகாயத்திலே பிதா ஃபர்ஸ்ட் வருவார். எக்காலம் ஊதப்பட்ட பிற்பாடு இயேசுவானவர் மணவாளனாய் கோடி கோடி தூதரோடு இறங்கி வருவார். 2வது. 3வது, பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டி சபையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போவார்கள். இப்படிதான் 3 புருஷராகிய திருத்துவ தேவன் மத்திய ஆகாயத்திலே சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். இந்த மத்திய ஆகாயத்திலே பிதாவாகிய தேவனையும் இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் திருத்துவ தேவனை நீ காண வேண்டுமானால் உன் கண்கள் நல்ல தரிசனம் உள்ள கண்களாக இருக்க வேண்டும். உன் ஜீவியம் நல்ல தரிசனம் உள்ள ஜீவியம் இருக்க வேண்டும். நீ கிறிஸ்தவன் ஆனதினாலே பரலோகம் போக முடியாது. நீ ஊழியக்காரன் ஆனதினாலே பரலோகம் போக முடியாது. நீ ஒரு விசுவாசி ஆனதினாலே பரலோகம் போக முடியாது. மணவாட்டி சபையாய் மாற வேண்டும். மணவாட்டியை சேர்க்கதான் இயேசு வரப்போகிறார். பூர்ணமாக்கப்பட்டவர்களை சேர்க்கதான் இயேசு வரப்போகிறார். விசுவாசியை சேர்க்க இயேசு வரப்போகிறது இல்ல. ஒரு ஊழியக்காரனை சேர்க்க இயேசு வரப்போகிறது இல்ல. ஒரு சபையை சேர்க்க இயேசு வரப்போகிறது இல்ல. ஒரு கிறிஸ்தவனை சேர்க்க இயேசு வரப்போகிறது இல்ல. யாரை சேர்க்க வரப்போகிறார்? மணவாட்டியை சேர்க்க எடுத்துக்கொள்ளும்படியாக, பூர்ணமாக்கப்பட்ட சபையை எடுக்கும்படியாக, பூர்ணமாக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனை எடுக்கும்படியாக, மணவாட்டி சபையை எடுக்கும்படியாக. தேவனுடைய பிள்ளையே, நீ மணவாட்டியாய் மாறு. அதற்கு ஒரு தரிசனம் வேண்டும். உபதேசத்தை குறித்து தரிசனம், சத்தியத்தை குறித்து தரிசனம். தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது 3 பேர் அவனுக்கு முன்பாக நின்றார்கள். இது மத்திய ஆகாயத்திலே நடக்க போகிறது. பிதாவாகிய தேவன் முதல்ல மத்திய ஆகாயத்தில் வருவார். எக்காலம் ஊதப்படும். இயேசுவானவர் மணவாளனாய் கோடி கோடி தூதரோடு மத்திய ஆகாயத்தில் இறங்கி வருவார். 3வது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே பூர்ணமாக்கப்பட்ட சபையை எடுத்துக்கொண்டு
மணவாட்டி பரிசுத்தாவியானவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒரு நல்ல தரிசனம் நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த தரிசனத்தை இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் அவனுக்கு முன்பாக நிற்கதை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போனான் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வருகை வரும்பொழுது தரிசனம் மாத்திரம் அல்ல, ஆண்டவரை நீ காணும்பொழுது கூடார வாசலில் தான் நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அது அர்த்தம் என்னென்றால், உன் சரீரமே கூடாரம். அந்த வாசல் என்பது உன்னுடைய மனசாட்சி, உன்னுடைய நல்ல இருதயத்தை காட்டுகிறது. பூர்ணமான இருதயத்தை, பரிசுத்த இருதயத்தை காட்டுகிறது. நல்ல மனசாட்சி உள்ளவன் மட்டுமே, சுத்த இருதயம் உள்ளவன் மட்டுமே, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வசனம் நிறைவேற வேண்டுமானால் நீ கூடார வாசல் என்பது இருதயத்தையும் மனசாட்சியும் காட்டுகிறது. சுத்த இருதயம் உள்ளவனாய், நல்ல மனசாட்சி உள்ளவனாய் நீ தைரியமாய் இருப்பாய். ஆனால் இயேசு மணவாளனாய் வரும்பொழுது அவன் கூடார வாசலில் இருந்து எதிர்கொண்டு ஓடினது போல நீங்களும் நானும் கூட ஆண்டுடைய வருகையிலே மத்திய ஆகாயத்திலே இயேசு வரும்பொழுது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவன் ஓடினான் என்றால் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ள அடியான் மேல் உடைய கிருபை இருக்க வேண்டும். உடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் கிருபையாய் தயவாய் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய மத்திய ஆகாயத்திலே இயேசு சீக்கிரமாய் மணவாளனாய் வரப்போகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனும் கூட இறங்கி வரப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டி சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். நாமும் கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாம் கைவிடப்பட்ட சபையாய் அல்ல, அக்கிரமக்காரர் சபையாய் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டி சபையாய். நாங்கள் ஜெபிக்கும் போது உடைய கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுப்பா. நாங்கள் தரிசனம் இல்லாமலேயே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களை சேர்க்கும்படியாக அல்ல, ஒரு ஊழியக்காரனை சேர்க்கும்படியாக அல்ல, ஒரு விசுவாசியை சேர்க்கும்படியாக அல்ல, ஒரு தேவ பிள்ளையை சேர்க்கும்படியாக அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை மணவாட்டியை சேர்க்கும்படியாக நாம் எல்லாரும் ஒரு மணவாட்டியாய் மாற வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாய் மாற வேண்டும். மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லா சபைகளையும், எல்லா ஊழியர்களையும், எல்லா விசுவாசிகளையும் நீர் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாய் மணவாட்டியாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.